முட்டை உடச்சி ஊற்றி குருமா எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் ஒரு 2 பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து தாளித்து விடுங்க. தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கும். அதோட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சோம்பு, கசகசா, ஒரு 2 முந்திரி பருப்பு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் அந்த கொதிக்கிற குழம்போடு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். அது கொதி வரவும் நம்ம வச்சுருக்க முட்டைகளை ஒன்று ஒன்றா விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு முட்டை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு முட்டையை ஊற்றுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று கலக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.